ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ மீன் குழம்பு எப்படி செய்யறது பார்ப்போம். அதுக்கு சின்ன வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அப்புறம் புளியை ஊற வச்சுருக்கேன். அதை கரைஞ்சி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த புளி கரைசலோட நம்ம ஒரு வெங்காயம், 2 தக்காளி மிக்ஸி ஜாரில் ஒரு பேஸ்ட் கணக்காக நல்லா நைஸாக அரைச்சிடணும். அரைச்சிட்டு புளி கறந்து வச்சுருக்கோம்ல, அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். புளி கறந்துருக்கிறதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூனாவது 3 டேபிள் ஸ்பூனாவது தேவைக்கு தக்கற போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுதான் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். மீன் குழம்புக்கு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள் இருக்குல்ல, தனி மிளகாத்தூள், அதை அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்குங்க. அப்போ தான் கொஞ்சம் கலர் கொடுக்கும். தக்காளி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டதுனால நம்ம இங்கே கொஞ்சம் தான் போடுறோம். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறம் கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணி அந்த எல்லாத்தையும் சேர்த்து மசாலா போட்டு மசாலா வடை போகிற அளவுக்கு கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்கிற மீன் எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு 2-3 கொதியில் இறக்கிடுங்க. இல்லை மீன் நொறுங்கிடும். மீன் கடைசியாக போட்டால் தான் டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் மீன் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் வரி வச்சுருக்கேன். ஊளி மீனில் இன்றைக்கி நான் குழம்பு செஞ்சுருக்கேன். நான் செஞ்ச மாதிரியே செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். அதுக்கு நாங்கள் இன்றைக்கி ரசம் வச்சுருக்கோம். பொரிக்கிறதுக்கு மீன் குழம்பு வரைய வச்சுருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டோட லஞ்ச் மெனு ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் ரசம். அவ்வளோதான். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.